ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாங்க. பச்சரிசி மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது வீட்டிலையே அரைச்ச மாவுங்க. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 அச்சு வெல்லம் எடுத்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. வெல்ல கரைசலை சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. 1 டம்ளர் வெல்ல கரைசல் ஊற்றிட்டேங்க. இப்போ தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொதிக்கட்டுங்க. இப்போ வறுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு குறைச்சி வச்சுட்டேங்க. நல்லா மாவை கிளறிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. சூடு ஆறட்டுங்க. நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நாலு விரலும் பதிகிற மாதிரி அழுத்தினா வந்துடுங்க கரெக்டாக. பிடி கொழுக்கட்டை இதே மாதிரியே எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இட்லி தட்டில் இலை போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இட்லி தட்டை வச்சாச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறட்டுங்க. கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.